கட்டிங்ஸ்லேருந்து எப்படி நம்ம பூச்செடிகள் வளர்க்கலாம்? உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு 5 பூச்செடிகள் எப்படி வளர்க்கலாம்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பூச்செடி வந்து பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி. செம்பருத்தி ரொம்ப ஈஸிங்க கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குறது. ஒரு நல்ல ஃபைன் கட்டிங்கா நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். சின்ன சின்னதா மெலிசா இருக்கிற கட்டிங்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதுலயும் வரும். பட் ஆனா அதில வந்து பார்த்தீங்கன்னா, பொழைக்கிற ரேஷியோ, அதில வேர் வர ரேஷியோங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நீங்க நல்லா தடிமமான ஒரு தண்டு பகுதியா பார்த்து எடுத்துக்கோங்க. அதில நுனிகள மட்டும் லைட்டா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு, நீங்க வந்து மண்ல வைக்கலாம். நீங்க டைரக்ட்டாவும் மண்ல வைக்கலாம். இல்ல ரூட்டிங் ஹார்மோன் ஏதாவது நீங்க வந்து மேல வந்து அப்ளை பண்றதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ரூட்டிங் ஹார்மோன்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து வீட்ல இருந்து சோத்துக்கத்தாழ இருந்துச்சுன்னா, அந்த ஜெல்ல லைட்டா தடவி விடலாம். இல்ல பட்ட பவுடர வந்து தேன் கூட குழச்சு, அத கூட லைட்டா நீங்க வந்து தடவி விட்டு மண்லேருந்து நீங்க வைக்கலாம். இல்ல டைரக்ட்டா கூட வைக்கலாம். இந்த மழைக்காலங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஈஸியா வந்து வேர் பிடிக்கும். மண் கலவை சாதா மண் கலவை தாங்க. செம்மண், உரம் அதுக்கப்புறம் நீங்க வந்து மாட்டு சாணம், இல்ல வெர்மி கம்போஸ்ட் ஏதாவது ஒரு கலந்த கலவையா நீங்க வச்சீங்கனாலே ஓரளவுக்கு நல்லாருக்கும். உங்களுக்கு வேர் பிடிச்சு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் ஆகலாம். நான் வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கிற தொட்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிங்ஸ வச்சுருவேன். ஏன்னா, அந்த மண் வந்து ஓரளவுக்கு நல்லாருக்கும். ஸோ, ஓரளவுக்கு வேர் புடிச்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வேற தொட்டியில நான் மாத்தி வச்சுருவேன். எனக்கு இந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. 2வதா பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கனகாமரம் செடி. அதுலயும் மஞ்ச கனகாமரம் செடி. சிகப்பு கனகாமரம் செடி கூட வந்து பார்த்தீங்கன்னா, விதைகள் இருக்கு. மஞ்ச கனகாமரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு விதை கிடையாது. சிட்டி சைடுல இருக்கிறவங்களுக்கு கனகாமரம் அந்த அளவுக்கு ஈஸியா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில சில நர்சரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கனகாமரம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அப்படியும் கிடைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நெறைய பூச்செடி வைக்கணுன்ட்டு ஆசையா இருக்கும். கனகாமரம் நெறைய வைக்கணும்னு ஆசையா இருக்கும். அதுக்குன்ட்டு நீங்க ஒரு ஒரு வாட்டியும் செடிய போய் வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. கட்டிங்ஸ்லேருந்து ஈஸியா வளர்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு நல்ல ஃபைன் கட்டிங்கா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மண்ல வச்சு விடுங்க. ஒரு 15 நாள்ல அதில வேர் புடிச்சு வரத நீங்க பார்க்கலாம். இதுக்கும் மண் கலவை வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா வந்து ஒரு செம்மண், அதுக்கப்புறம் உரம் கலந்த கலவையா இருந்ததுன்னா, ரொம்பவே நல்லாருக்குங்க. நல்ல கொத்து கொத்தா வந்து கனகாமரம் பூக்கிறத பார்க்கறதே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, நீங்க ஒரு செடி வச்சிருந்தா போதும். அத பல செடியா இந்த மாரி கட்டிங்ஸ்லேருந்து வச்சு வச்சு நீங்க வந்து மாத்திக்க முடியும். கண்டிப்பா அத ட்ரை பண்ணிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. அடுத்ததா பார்க்கக்கூடிய கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குற பூச்செடி மல்லிச்செடி. மல்லிச்செடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி நீங்க வளர்க்கலாம். இல்ல பதியம் போட்டும் வளர்க்கலாம். பதியம் போட்டு வளர்க்குறது இன்னுமே சக்சஸ்ஃபுல் அதிகமாவே வரும். நீங்க பதியம் போட்டு வளர்க்குறத நீங்க வந்து நித்தியமல்லி, அதுக்கப்புறம் ஜாதி மல்லி, குண்டு மல்லி, இருவாச்சி மல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹைபிரிட் வகை மல்லிப்பூலாம் இருக்கு. அந்த மல்லிப்பூக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குறது ஓரளவுக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா வருங்க. கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குறீங்க அப்டின்னா, கட் பண்ணி நீங்க வந்து சாதாரண ஒரு மண் கலவையில வச்சுருங்க. மேல ஏதாவது கவர் போட்டு மூடி வைங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு 1 மாசத்துல வந்து நல்லாவே முளைச்சு வரத நீங்க பார்க்கலாம். அடுத்ததா பார்க்கக்கூடிய பூச்செடின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சங்குப்பூ. சங்குப்பூ செடி விதையிலேருந்து மட்டும் தான் வளர்க்க முடியும் அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. இல்லங்க. இத நீங்க வந்து கொடியிலேருந்தும் வளர்க்க முடியும். அந்த கொடியில இருக்கிற கட்டிங்ஸ கட் பண்ணி கூட நீங்க வந்து சங்குப்பூ வந்து வளர்க்க முடியும். கொடி படர்ந்துட்டு இருக்குல்ல, அத நல்ல கொடியா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கொடிய நீங்க வந்து மண்ல வச்சீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 10லேருந்து 15 நாள்ல அதுல வேர் முளைச்சு வரத நீங்க பார்க்கலாம். அடுத்தது எது ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதை போட்டு வளர்றது தான் ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து சங்குப்பூல வந்து வளருங்க. அப்படி உங்களுக்கு விதை கிடைக்காத பட்சத்தில் நீங்க வந்து இந்த கட்டிங்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குறது இருக்குல்ல, அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிற கட்டிங்ஸே ஓரளவுக்கு தடிமனான ஒரு கட்டிங்ஸா தான் இருக்கும். அதில நல்லா வேர் பிடிச்சு வரும்போது நல்லாவே வந்து ஸ்ட்ராங்கா பிளான்ட் வந்து வளருங்க. 5வதா பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா, சாமந்தி. சாமந்தி சூப்பரா கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலாங்க. ஜஸ்ட் அந்த கட்டிங்ஸ் அந்த நுனி அந்த காம்ப மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த இலைகள் கீழ இருக்கிற இலைகள்லாம் எடுத்துட்டு, நீங்க சின்னதா இன்னொரு தொட்டியில வச்சு பாருங்க. ஒரு 10 நாள்ல, 15 நாள்ல உங்களுக்கு நல்லாவே வேர் முளைச்சு வந்துரும். இது ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம். இல்லனா அந்த கட்டிங்ஸ கலெக்ட் பண்ணிட்டு, நீங்க தண்ணீல வச்சு வேர் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து எடுத்து மாத்தி வைக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, சாமந்தி சூப்பரா வருங்க. ஸோ, ஒரு சின்ன கட்டிங்ஸ் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்ல நண்பர்கள் கிட்டேருந்து வாங்குனீங்கன்னா கூட போதும். ஈஸியா வந்து இந்த சாமந்தி செடிய வளர்க்க முடியும். சாமந்தி மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த 4 பூச்செடி, இன்க்ளூடிங் திஸ் 5 பூச்செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கட்டிங்ஸ்லேருந்தே வளர்க்க முடியுங்க. ரொம்ப சிம்பிள் தான். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு செடி வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பல செடியா மாத்துறதுக்கு இது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் உங்கள அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். until then bye from your owner Shaktivel. Have a happy Goning day. Bye bye.